Hello friends, welcome to TNPSC Stars channel. இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல ஹை வெயிட்டேஜ் இருக்க ஒரு சாப்டர் தான் பார்க்க போறோம், trigonometry. எல்லா ரோமன்லயும் கம்பல்சரியா இதுல இருந்து ஒன்னு இல்லைன்னா 2 கொஸ்டின் வரும். ஸோ இன்னைக்கு நான் இதோட பேசிக் கான்செப்ட்ஸையும் அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸையும் உங்களுக்காக போட்டு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட், ட்ரிக்னாமெண்ட்ரினா என்ன? ட்ரிக்னாமெண்ட்ரிங்கிறது ஒரு ட்ரையாங்கிளோட 3 சைடு, அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸ்பெஷலா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அது அப்படிதான் அது கிரியேட் பண்ணியிருக்கிறதும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறோம், தீட்டான்னு அதை மென்ஷன் பண்றோம். இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்போசிட் சைடுனும், பக்கத்து லைனை வந்துட்டு அட்ஜசன்ட் சைடுன்னு வைக்கும். இந்த இதுலதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க, இந்த லைன் அட்ஜசன்டா இல்ல இந்த லைன் அட்ஜசன்டான்ட்டு. ஏன்னா லாங்கஸ்ட் சைட் ஆஃப் ட்ரையாங்கிள் அது வந்துட்டு ஹைப்போடென்யூஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்போசிட் சைடுனும், இந்த தீட்டாக்கு பக்கத்துல இருக்கிறது அட்ஜசன்ட் சைடுன்னு வைக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு இந்த தீட்டாவை எப்படி நம்ம யூஸ் பண்றது? இதெல்லாம் ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த தீட்டாவை எப்படி நம்ம ஒரு சம்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னா எந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்றது அப்படின்னா சைன் தீட்டா யூஸ் பண்ணுவோம். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, இந்த மூணுத்தையும் தான் யூஸ் பண்ணுவோம். சைன் தீட்டா அப்படிங்கிறது ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடென்யூஸ். காஸ் தீட்டா அப்படிங்கிறது அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போடென்யூஸ். டான் தீட்டாங்கிறது நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இதை எப்படி இந்த மாதிரி எழுதலாம்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். டான் தீட்டாங்கிறது ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். இது கன்ஃபார்ம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அடுத்து நீங்க போட போற அடுத்த 3 இயர்ஸ்க்கு ஆக்சுவலா 10th 11th 12th இந்த 3 இயர்ஸும் உங்களுக்கு இது தேவைப்படும். அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு நீங்க நான் சர்க்கிள் பண்றதெல்லாம் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எங்கேயாவது சம்ஸ் போடும் போது நீங்க ஒரு தொட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதெல்லாம். டான் தீட்டா இது வந்துட்டு பேசிக் ஐடென்டிட்டி. இதெல்லாம் டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அதே மாதிரி காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இது ஏன்னா tan theta is equal to 1 by cot theta. இந்த ஒரு ரீசன்னால தான் இது ரெண்டும் நீங்க அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். இதோட உல்டாவா இருக்கிறது தான் இது. அதாவது tan theta is equal to 1 by cot theta. அந்த மாதிரி இதுல தான் இது வரும். அதுக்கப்புறம் cosec theta is equal to 1 by sin theta. sin theta என்னதுங்க? ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடென்யூஸ். நம்ம படிச்சோம் இப்பதான். ஸோ cosec theta, அதனால cosec theta is equal to 1 by sin theta. secant theta is equal to 1 by cos theta. இதை நாலுத்தையும் கன்ஃபார்ம் நீங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்துட்டு பேசிக் ஃபார்முலாஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். அதாவது உங்களுக்கு வந்துட்டு ஒரு சர்க்கிள் எடுத்துட்டு அந்த சர்க்கிள்ல 4 குவாட்ரண்டா பிரிப்பாங்க. ஒன்னு 90 டிகிரி கீழே, 90 டிகிரிக்கு மேல, 180 டிகிரிக்கு மேல, அதுக்கப்புறம் 270 டிகிரிஸ்க்கு மேல. இப்ப நம்ம இப்போதைக்கு 90 டிகிரிஸ் அந்த ரீஜியன்ல தான் டீல் பண்றோம். அதாவது இந்த ரீஜியன், அந்த விஷயத்தை தான் இவங்க எல்லாரும் இது பண்றாங்க. அதாவது இதுல 60 டிகிரிஸ் வரும், 90குள்ளார் தானே 60 இருக்கு, 60 30 டிகிரிஸ் வரும். அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்றது, இதோட இது எப்படி மாறும் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. இப்போ சைன் 90 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது காஸ் தீட்டா அப்படின்னு தான் வரும். இப்போ சைன் 45 அப்படின்னா சைன் 90 மைனஸ் 45ன்னு நீங்க எழுதலாம். சைன் 90 மைனஸ் 45. ஓகேங்களா? இது வந்துட்டு உங்களுக்கு காஸ் 45ன்னு வரும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்கும் மாறும். அதே மாதிரி காஸ் 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. tan 90 மைனஸ் தீட்டா காட் தீட்டா. ஒண்ணுக்கு ஒண்ணு பாருங்க ரிலேட்டடா இருக்கும். சைனும் காஸும் ரிலேட்டடா இருக்கும். அதே போல டேனும் காட்டும் ரிலேட்டடா இருக்கும். ஓகேங்களா? சீக்கும் கொசிக்கும் ரிலேட்டடா இருக்கு. இது வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். சைன் 90 மைனஸ் தீட்டான்னு வந்துச்சுன்னா காஸா தான் மாறும். காஸ் 90 மைனஸ் தீட்டான்னு வந்துச்சுன்னா சைனா தான் மாறும். டேன்ல வந்துச்சுன்னா காட்டா மாறும். காட்ல வந்துச்சுன்னா டேனா மாறும். கொசிக்ல வந்துச்சுன்னா சீக்கா மாறும். இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரிக்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இதுவும் கம்பல்சரி உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இது கொஞ்சம் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க, ஏன்னா இது நிறைய இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த ட்ரிக்னாமெட்ரி சாப்டர்ங்கிறது இப்ப நீங்க 10th மட்டும் படிச்சுட்டு அப்படியே விட்டு போறது கிடையாது. அடுத்து 11th 12th இந்த 2 வருஷமும் உங்களுக்கு இது கன்ஃபார்ம் வரும். ஸோ இதை நீங்க நல்லா பார்த்துக்கணும். இந்த டேபிள் இருக்குங்களா, இந்த டேபிள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கன்ஃபார்ம் இதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டே ஆகணும். ஓகேயா? இப்போ வந்துட்டு இதுல வந்துட்டு ஒரே ஒரு சின்ன ட்ரிக் வேணா சொல்றேன். இப்ப சைன் தீட்டா, சைன் 0 டிகிரிஸ்னா 0, சைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் 0னா 0, சைன் 30னா 1/2, சைன் 45னா 1/√2, சைன் 60 அப்படின்னா √3/2, சைன் 19னா 1. இப்ப இது அப்படியே உல்டாவா எழுதுங்க. இப்ப நீங்க இதை பாருங்க, 1 இங்க இருக்கு, இங்க காஸ்ட்ல 1 வருது. √3/2 60ல இருக்கு, இங்க 30ல வருது. நம்ம அங்க படிச்சோம்ல, சைன் 90 மைனஸ் தீட்டா வந்துட்டு நம்மளுக்கு காஸ் தீட்டா, நம்மளுக்கு காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா. அதே மாதிரிதான் சைன் 90 மைனஸ் 30 இஸ் ஈக்குவல் டு காஸ் 60, அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது இப்போ இங்க இருக்க 60 டிகிரிஸ் இது வந்துட்டு இங்க 30 அப்ளை ஆகும். எப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்தா அந்த தியரம் படிதான். ஓகேங்களா? 45க்கு இங்க 30 இருக்கிறது இங்க 60க்கு வருது, இங்க 0க்கு இருக்கிறது இங்க 90க்கு வருது. ஸோ அடுத்து tan தீட்டா எப்படி எடுக்கிறது அப்படின்னா 0/1, அதாவது சைன் பை காஸ் இஸ் ஈக்குவல் டு tan. முன்னாடி ஒரு தியரம் மேல தானே படிச்சோம், மேல இப்ப ஒரு தியரம் படிச்சோம்ல, sin theta by cos theta is equal to tan theta, cot theta by cot theta is equal to cos theta by sin theta, அதே மாதிரி tan theta is equal to 1 by cot theta. இந்த இது படிதான் அந்த டேபிளே ஃபுல்லா வரும் உங்களுக்கு. இந்த 5 ஃபார்முலா இதை மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால அந்த டேபிள ஃபுல்லா போட்டுக்க முடியும். இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட்னு வச்சுக்கோங்க. அடுத்தது tan theta, இதுக்கு வந்துட்டு எப்படின்னா 0/1 0, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க, 1/√3 வரும் உங்களுக்கு. அப்படின்னா 1/2 டிவைடட் பை √3/2. அப்போ உங்களுக்கு எப்படி வரும், இந்த √3 இங்க வரும், 2 இங்க வரும். ஸோ உங்களுக்கு 1/2 இன்டூ 2 டிவைடட் பை √3 வருமா? ஸோ இந்த 2வும் கேன்சல் ஆயிரும், உங்களுக்கு பேலன்ஸ் 1/√3 இருக்கு. இதே மெத்தட்ல தான் நீங்க எல்லாத்தையும் சால்வ் பண்ண போறீங்க. 45னா இங்க ரெண்டு ஒரே தான், ஸோ டிவைட் பண்ணா 1 தானே வரும். இங்க ஆஸ் யூஷுவல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு √3. இங்க ஏன் அன்டிஃபைன்ட் அப்படின்னு இருக்குன்னா 1 டிவைடட் பை 0, எனிதிங் டிவைடட் பை 0 இஸ் அன்டிஃபைன்ட். புரிஞ்சுதுங்களா? இந்த இதுதான். அதுக்கப்புறம் கொசிக் தீட்டா, நம்ம முன்னாடியே அந்த 5 ஃபார்முலால பார்த்தோம். சைன் தீட்டா கொசிக் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை சைன் தீட்டா. அப்ப என்ன ஆகும், 0 வந்துட்டு 1/0, 1/0னா அன்டிஃபைன்ட். 1/2 வந்துட்டு திருப்பி இன்வர்ஸா போட்டோம், அப்படியே உல்டாவா போட்டோம் அப்படின்னா 2 வரும். இங்க √2 மேல கொண்டு போயிடும், √2. அதே மாதிரிதான் எல்லாத்தையும் உல்டாவா போடணும். 1/1 1 தான், அதனாலதான் இங்க 1ன்னு போட்டிருக்காங்க. இப்போ சீக் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை காஸ் தீட்டா. அதே தான், இந்த 1/1, ஸோ 1/1 இஸ் ஈக்குவல் டு 1 தானே, ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதையும் இன்வர்ஸா போடுறோம். அதாவது இன்வர்ஸ்னா என்னன்னு சொல்றேன்னா 1/√3/2 அப்படின்னு போட்டோம்னா உங்களுக்கு வந்துட்டு கடைசியில வர்றது 2/√3. இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றையும் நீங்க போடணும். அப்படி போடும் போது உங்களுக்கு ஈஸியா இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்க, ஒன்னொன்னுத்தையும் நீங்க மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. சைன் தீட்டா இதை மட்டும், இந்த ஒரு ரோவை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மீதி இருக்கிற ரோலாம் நீங்க அதை வச்சு ரிலேட் பண்ணியே நீங்க ஃபுல்லாவே எழுதிடலாம். இதுதான் உங்களுக்கு இருக்கிறதுல ஈஸியான ட்ரிக்கும் கூட. இப்ப காட் தீட்டாக்கு முன்னாடியே நான் சொன்னேன்ல, காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை tan தீட்டா. ஓகேங்களா? மவுஸ்ல எழுதுறதுனால கொஞ்சம் இதா இருக்கு. ஸோ அன்டிஃபைன்னு ஏன் இங்க வந்திருக்கு, 0 இருக்குங்க, 0னா உல்டாவாகுது இங்க. ஸோ 1/0 அப்படிங்கிறது இங்க 1/√3, இங்க √3. 1ங்கிறதுனால அப்படியே 1ன்னு போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இங்க அன்டிஃபைன்டுன்னு இருக்கு, இங்க எப்படி 0 வந்துச்சு அப்படின்னா மேல அன்டிஃபைன் ஏன் வந்திருக்கு, 1/0. நம்ம இங்க என்ன பண்ண போறோம், இன்வர்ஸ் பண்ண போறோம். அப்ப என்ன ஆகும், 0/1 ஆகும். ஸோ இங்க 0 தானே வரும்,
அதான். ஸோ இந்த டேபிளுக்கு இதான் இருக்கிறதுல ஷார்ட்கட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்கட்டை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா போட முடியும் எல்லாத்தையும். ஓகே, நம்மளுக்கு அடுத்து இருக்கிறது வந்துட்டு ஐடென்டிட்டிஸ். இந்த ஐடென்டிட்டிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டி இதுதான். sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்து 1 plus tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு sec ஸ்கொயர் தீட்டா. இங்க 1 plus cot ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு cosecant ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் அதுல இம்பார்ட்டன்ட். அவங்களே ஒரு டேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளையும் நீங்க கன்ஃபார்ம் இதெல்லாம் இப்ப நான் சர்க்கிள் பண்ணி வச்சிருக்கேன்ல, இது எல்லாத்தையும் நீங்க புக்ல பின்னாடி சைடு எழுதி வச்சிருங்க. உங்களுக்கு ஒரு சம் ஸ்டக் ஆச்சு அப்படிங்கிறப்போ இந்த எல்லா ஃபார்முலாஸையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. இப்ப இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டு அதை நீங்க எப்படி எல்லாம் எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அது அவங்க sin ஸ்கொயர் இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை இந்த சைட் கொண்டு போறாங்க. கொண்டு போறதுனால இங்க மைனஸ் வருது. புரியுதுங்களா? ஒரு விஷயத்து பிளஸ் இந்த சைட்ல கொண்டு போகும்போது உங்களுக்கு பிளஸ்ங்கிறது மைனஸா மாறும் இல்லையா? பிளஸ்ங்கிறது மைனஸா மாறும் ஈக்குவல் டுக்கு அந்த சைட் கொண்டு போகும்போது. ஸோ அதே இதுலதான் ஃபர்ஸ்ட் இவங்க காஸ் இந்த சைட் கொண்டு வராங்க, மைனஸ் ஆகுது. அடுத்து இவங்க சைன் இந்த சைட் கொண்டு வராங்க, மைனஸ் சைன் ஸ்கொயர். இந்த மாதிரிதான் ஒரு ஃபார்முலாவை நீங்க எந்தெந்த விதத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது இந்த இதுல இருந்து தான் சொல்றாங்க. ஸோ 1 plus tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. tan ஸ்கொயர் தீட்டாவை வந்துட்டு tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. அப்படி இல்லைன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இது மாதிரி எந்த ஃபார்முலா வேணாலும் நீங்க எழுதலாம். 1 plus cot ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு cosecant ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இஸ் ஈக்குவல் டு cosecant ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? அதுக்கப்புறம் cot ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு cosecant தீட்டா மைனஸ் 1. அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்ம்ல கூட எழுதலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ தீட்டா வந்துட்டு 90 டிகிரிஸ்க்கு கீழே இருக்கணும், அதே மாதிரி 0 டிகிரிஸ்க்கு மேல இருக்கணும். முன்னாடி சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்ட்டு 0 டிகிரிஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னு சொன்னேன்ல முன்னாடி. இங்க வந்துட்டு 0 டிகிரிஸ் இருக்கும், இங்க வந்துட்டு 90 டிகிரிஸ் இருக்கும். இந்த ஆங்கிள் மட்டும்தான் இந்த ஐடென்டிட்டிஸ்லாம் இது ஆகும், ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஐடென்டிட்டிஸ் இதெல்லாம் ஒர்க் ஆகும் இந்த ஆங்கிள் மட்டும்தான். மற்ற இப்போ செகண்ட் குவாட்ரண்ட் அதாவது ஒரு 120 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இங்க சைன் ஸ்கொயர் 120 அப்படின்னு நம்மளால போட்டு எழுத முடியாது. அது வேணா மாத்தி எழுதலாம். ஓகேங்களா? அடுத்து இப்ப எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா கொடுத்துருக்காங்க. எப்பயுமே உங்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் இதை வந்துட்டு சால்வ் பண்ண தெரியல அப்படின்னா உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா இதை வந்துட்டு ஒரு சிம்பிள் ஃபார்ம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாத்திக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு வேற ஐடியா தெரிஞ்சா அப்படி கூட போடலாம். இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இவங்க வந்துட்டு இந்த ஒரு சைட் இதை வந்துட்டு நம்ம எல்ஹெச்எஸ்ன்னு சொல்லுவோம், இதை வந்துட்டு ஆர்ஹெச்எஸ்ன்னு சொல்லுவோம். ரைட் ஹேண்ட் சைட், லெஃப்ட் ஹேண்ட் சைட். எல்ஹெச்எஸ் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க. அதாவது எப்பயுமே ப்ரூவ் தட் அப்படின்னா ஒரு சைடை எடுத்துக்கணும். ஒரு சைடை எடுத்துட்டு இன்னொரு சைடை நம்ம எப்படி அந்த இதை வச்சு டிரைவ் பண்றது. இப்ப இங்க எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்திருக்காங்கல்ல, இதை வச்சு நம்ம ஆர்ஹெச்எஸ் எடுத்துட்டு வரணும் இந்த ஆன்சர். அதான் ப்ரூவ் தட் அப்படிங்கிறதுக்கு மோஸ்டா வரும். இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா இந்த இதுல வந்துட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டாவால இங்க மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிருக்காங்க. இப்போ இதை டிவைட் பண்ணிருக்காங்க, எப்படி அப்படி பண்ணலாம், tan ஸ்கொயர் தீட்டா அஃபெக்ட் ஆகலையா அப்படின்னு கேட்கலாம். ஆனா இவங்க பண்ணிருக்கிறது வந்துட்டு இப்போ வந்துட்டு உங்களால இது ரெண்டுத்தையும் கேன்சல் கூட பண்ண முடியும் தானே. ஸோ இந்த மாதிரி கேன்சல் பண்ணும் போது திருப்பி உங்களுக்கு இதே ஃபார்ம்ல தான் வரும். ஸோ இது வந்துட்டு இப்படி பண்ணலாம், இதுல தப்பு எதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ஒரு லீகல் மெத்தட் தான். இப்போ இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா வந்துட்டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இதை வந்துட்டு டான் தீட்டா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்துட்டு டான் தீட்டா. இப்போ எப்படி இங்க வரும்னா tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இன்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதுல வந்துட்டு tan காமனா இருக்கு. ஸோ tan ஸ்கொயர் தீட்டாவை வெளியே எடுத்துடுறோம். அப்ப மீதி என்ன இருக்கும், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஆமா, நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம்ல சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு.
அதே இதுல வேற ஃபார்ம்ஸ்ல என்னென்னு காமிச்சாங்கல்ல அவங்களே, sin square theta is equal to 1 minus cos square theta. அப்ப நம்மளுக்கு இங்க அந்த ஃபார்ம் தானே வந்திருக்கு. ஸோ இங்கே sin square theta. புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுவும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி இருக்கு. LHSன்னு வச்சுக்கோங்க, RHSன்னு வச்சுக்கோங்க. நீங்க சால்வ் பண்ணும்போது எழுதிக்கோங்க, டேக்கிங் LHS அப்படின்ட்டு மேல எழுதிட்டு அப்புறம் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? LHS இப்ப எடுத்துக்கிட்டீங்க, எடுத்துட்டு நீங்க ஒவ்வொரு சம்முக்கும் இதுதான் ப்ரொசீஜர், இப்படிதான் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. நீங்க ஓனா இப்ப இந்த இடத்துல இதை போட்டா கரெக்டா வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது போடலாம். அந்த மாதிரிதான் இப்ப இங்க எப்படி காஸ் ஸ்கொயர்னு மல்டிப்ளை பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி இங்கேயும் 1 மைனஸ் காஸ் ஏ 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் மல்டிப்ளை இது ரெண்டுத்தையும் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஏன் அதை பண்ணிருக்காங்க அப்படின்னா கீழே 1 பிளஸ் காஸ் ஏன்னு இருக்கு, இதோட கான்ஜுகேட் ஃபார்ம். இப்போ ஏ பிளஸ் பி அப்படின்னு இருக்குன்னா இதோட கான்ஜுகேட் ஃபார்ம் அப்படிங்கிறது ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? இதை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவாங்க. டினாமினேட்டர்ல இருக்கும் போது மட்டும்தான் இது இதாகும். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஏ மைனஸ் பி அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ இது ஏ இது பி அப்படின்னு வச்சுட்டு இது ஏ மைனஸ் பி அப்படின்ட்டு வச்சுக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம். ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னா என்னங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தானே. ஸோ அப்படியே இங்க வருது. ஓகேங்களா? அடுத்து சைன் ஏ இன்டூ 1 மைனஸ் காஸ் ஏ, ஏன்னா மேலேயும் 1 மைனஸ் காஸ் ஏவால இது பண்ணியிருந்தோம், அதனால இன்னும் இது இருக்கு மேல. ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏங்கிறது சைன் ஸ்கொயர் ஏ. நம்மளுக்கு இது முன்னாடியே படிச்சோம், இந்த சம்ல கூட நம்ம அதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க சைன் ஸ்கொயர் ஏ போட்டாச்சு. சைன் ஸ்கொயர் அப்படிங்கிறது சைன் ஏ இன்டூ சைன் ஏ. இங்க இருக்க சைனும் மேல இருக்க சைனும் கேன்சல் ஆகுது. ஸோ பேலன்ஸ் சைன் ஏ மட்டும்தான். நம்மளுக்கு இப்போ RHS கிடைச்சிச்சா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். அடுத்த சம் இது பாருங்க. இது வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 1 பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா பை 1 பிளஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம படிச்சது என்னது, காட் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டாங்களா கொடுத்துருக்காங்க பாருங்க. காட் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. அது இந்த ஃபார்ம்ல நம்ம எழுதலாம். நம்ம படிச்சோம்ல 1 வச்சுதான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அந்த சீட் கொண்டு போன மைனஸ், இந்த சீட் கொண்டு போன பிளஸ், அந்த மாதிரி கொண்டு வருது எல்லாமே 1 வச்சு பண்ணிக்காங்க. ஏன் நம்ம இங்க இந்த இதை எடுக்கிறோம், ஏன் நம்ம கொசிக்ல மாத்தணும், காட்க்கு எல்லாத்தையும் மாத்திக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். நம்ம வந்துட்டு எந்த விதத்துல நம்மளுக்கு கன்வீனியன்டா இருக்கோ, எப்படி போட்டா நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துதான் போடணும். இப்போ நீங்க போடுறதா இருந்தா இது கூட கான்ஜுகேட் எடுக்கலாம். முன்னாடி போட்ட மெத்தட்ல நீங்க இது கூட கான்ஜுகேட் எடுக்கலாம், எடுத்து நீங்க சால்வ் பண்ணி போடலாம். நம்மளுக்கு ஆனா இந்த மாதிரி போடும்போது கடைசியில நம்மளுக்கு கொசிகன் தீட்டா வராம காட் தீட்டா அப்படிங்கிற ஆன்சர் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் கொசிக்ல மாத்திக்கும் போது நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு கொசிக்ல ஆன்சர் வரும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இப்போ இதை காட் ஸ்கொயர் தீட்டாவை இந்த மாதிரி மாத்திக்கிறோம், கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்ட்டு. அதை திருப்பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான் இருக்கு. ஸோ ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி அப்படின்னு வச்சுட்டு இது ரெண்டும் ஏ பிளஸ் பி இங்க கீழே பாத்தீங்கன்னா சேமா, ஸோ ஏ பிளஸ் பி கேன்சல் ஆயிருது. ஸோ கொசிக் தீட்டா மைனஸ் 1 பிளஸ் 1 இங்க இருக்கு. ஸோ மைனஸ் 1ம் பிளஸ் 1ம் கேன்சல் ஆகுது. ஸோ கொசிக் தீட்டா மட்டும்தான் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சீக் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, இந்த இதை ப்ரூவ் பண்ண அப்படின்னு இருக்காங்க. சீக் தீட்டா வந்துட்டு நம்ம படிச்சோம்ல, அந்த 5 ஃபார்ம்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த டேபிளுக்கு கூட வேணும் அப்படின்னு, அதே தான். சீக் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை காஸ் தீட்டா. ஓகேங்களா? இப்போ 1 பை காஸ் தீட்டா எழுதியாச்சு. காஸ் ஸ்கொயர் தீட்டா நார்மலா எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்றது தான். இங்க பை 1 இருக்கு, ஸோ இங்க காஸ் தீட்டாவால மல்டிப்ளை பண்ணும், அந்த இதுதான். இது வந்துட்டு நம்ம நார்மல் படிச்சு இப்போ 2-3 சம் கூட பார்த்துட்டோம். அதே மாடல்ல சைன் ஸ்கொயர் தீட்டா வந்திருக்கு. ஸோ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படிங்கிறது டான் தீட்டா இன்டூ சைன் தீட்டான்னு போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப தானே நம்மளுக்கு இங்க இருக்க RHS நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு RHS எந்த மெத்தட்ல போனா கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது. இப்போ இங்க நம்ம கான்ஜுகேட் எடுக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு இந்த இது எப்படி வரும் அப்படிங்கறதுல ஐடியா சுத்தமா இல்லை. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்க கான்ஜுகேட் எடுங்க. 1 பிளஸ் காஸ் தீட்டா அப்படிங்கிறதால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுங்க. ரூட் இருக்கு அப்படிங்கறத பார்த்து
ரொம்ப பேனிக்லாம் ஆகாதுங்க. உள்ளாரையா அப்படியே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரூட்ல இருந்து ஈஸியா எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கொயர் 1 பிளஸ் காஸ் தீட்டா 1 பிளஸ் காஸ் தீட்டான்னு இருக்கா ஸ்கொயர். ஸோ ரூட்ல இருந்து வெளியே வந்துருச்சு. ஸ்கொயரும் இங்க மேல இருக்க ரூட் மட்டும் கேன்சல் ஆகுது, கீழே சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்புறம் இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிக்குது. ஸோ சைன் தீட்டா. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் என்ன? கொசீக் தீட்டா பிளஸ் காட் தீட்டா. கொசீக் தீட்டானா என்ன? 1 பை சைன் தீட்டா. காட் தீட்டானா என்ன? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ஓகேங்களா? ஸோ என்ன வரும்? 1 பிளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ஸோ இதை நம்ம பிரிச்சு இந்த மாதிரி எழுதுறோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இதுவும் அதே மாடல் தான். இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. இப்போ இது பாருங்க, இதுல வந்துட்டு சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பார்க்கும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காசு சைன் இதுலதான் இருக்கு. இப்போ என்ன பண்றது அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கும். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டிய ஃபார்முலா sin square theta plus cos square theta is equal to 1. இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரணும். இப்போ பாருங்க, sin A இங்க இருக்கு, cos A இங்க இருக்கு, அப்போ cos A இங்க இருக்கு. இது ரெண்டுத்துலயும் ஏதாவது காமனா இருக்கா? sin square b இருக்கு, இங்கேயும் sin square b இருக்கு. அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிப்போம். இப்போ sin square A இந்த மாதிரி எழுதியாச்சு. sin square A cos square A sin square b நம்ம இந்த மாதிரியே போடுவோம். ஸோ இப்போ என்ன ஆகுது? நம்ம காமன் எடுக்கிறோம். சைன் ஸ்கொயர் ஏ காமன் எடுத்துட்டு காஸ் ஸ்கொயர் பி சைன் ஸ்கொயர் பி ரெண்டும் தீட்டா தானே, ஸோ 1 ஆயிருது. அப்ப பேலன்ஸ் நம்மளுக்கு இங்கேயும் அதே மாதிரி பண்றோம். ஸோ நம்மளுக்கு மீதி இருக்கிறது சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 1 தான் வருது. ஸோ இந்த மாதிரி பேசிக் ஃபார்முலாஸ் நம்ம சொன்ன ஐடென்டிட்டி ஹைலைட் பண்ணி சர்க்கிள் பண்ணி வச்சிருந்த எல்லா ஃபார்முலாஸ் ஐடென்டிட்டிஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களால இந்த சாப்டரை ஃபுல்லா சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் சிம்பிளா தான் இருக்கு. ஸோ நீங்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒரு தோட்டி பார்த்துக்கோங்க. இதே மாடல்ல தான் உங்களுக்கு எக்ஸசைஸும் வரும். இந்த அடுத்து உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருந்து ஃபுல்லாத்தையும் போடுறேன். உங்களுக்கு இப்போ வேற ஏதாவது சம்ல டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, அப்புறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.